என்னிடத்தில் ஒரு பெண்மணி அவருடைய மகனையும் அழைச்சிட்டு ஜாதகத்தை எடுத்துன்னு வந்திருந்த திருமண வயதை அடைஞ்சிருந்த அந்த மகனுடைய ஜாதகத்தை என்னிடத்தில் கொடுத்துட்டு, மாமி, நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஒன்றா பழகினவா. என்ன ஆச்சரியம், எங்கள் 2 பேருக்கும் பக்கத்து தெருவழியே கணவன் வீடும் அமைஞ்சுது. அதே போல் எனக்கு கல்யாணம் ஆன உடனே என் பையன் பிறந்துட்டான். அவளுக்கு 4 வருஷம் கழித்து பொண்ணு பிறந்தா. இவன் 2 பேருமே எல்கேஜி யூகேஜிலேருந்து அந்த குழந்தைகளுமே பள்ளிக்கூடம் போகிறது வருது எல்லாமே சமத்தாக நான் இருந்துருக்கா. காலேஜ் முடிச்சுட்டு அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகிறா, வேலைக்கு தேடின்னு இருக்கா. இவனுக்கு வேலை கிடச்சிட்டு இவன் வேலைக்கு போயின்னு இருக்கான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னாக்கா, அம்மா அந்த பொண்ணையே நான் வந்து திருமணம் செஞ்சுட்டா என்ன, நல்லா பழகி பேசின பொண்ணு தானே, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தோணினது இல்லை, எனக்கு அம்மா அப்படி தோன்றது தப்பாக ரைட்டான்னு தெரியல, ஜாதகம் ஒத்துருந்தா பண்ணினா என்ன அப்படின்ற ஆசைப்பட்டு கேட்குறான். நான் வந்து எனக்கும் அது மனசில் திருப்தியாக தான் இருக்குது. அதனால் இவன் ஜாதகத்தையும் அந்த பொண்ணு ஜாதகத்தையும் நான் ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துன்னு போய் காமிச்சேன். ஆனால் அவரும் வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறவளாக இருப்பா, கூட பழகிறதுன்றது வேறு, திருமண வாழ்க்கைன்றது வேறு. அதனால் இந்த பொண்ணை பண்ணினா ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருப்போம், அதாவது அடக்கி வச்சுடுவா, அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக காட்டுறது. அதனால் வேண்டாம், இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இவனுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பிடிவாதம் பிடிக்கிற பொண்ணாட்டெல்லாம் இல்லை. எங்கள் குழந்தையிலேருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பொண்ணை. எப்பவும் கூட அந்த பொண்ணு நல்லபடி தான் இருந்துருக்கா. இது பண்ணலாமா கூடாதான்னு தெரியல எனக்கு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், கல்யாணி மாமி நான் ஜாதகம் பார்க்குறா, போய் காமிச்சிட்டு வாயின்னு சொன்னான். அதான் அவங்கக்கிட்ட வந்தேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுத்தா வாங்கி ஒரு 1/2 மணி நன்னா அதை கூர்ந்து பார்க்கச்சு எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. உங்கள் பிள்ளைக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிங்க, ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது, அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் அதிகாரம்லாம் பண்ண மாட்டார், அப்படிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த ஜோதிடர் சொன்னது அது பக்கம் உறுத்திகிட்டே இருக்கே அப்படின்னா, அந்த உறுத்தல் நீங்கிறதுக்கு நான் இப்போ நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஜோதிடர் ஏன் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ஆணுக்கான பொண்ணுக்கு பொண்ணாக தைரியசாலியாக இருப்பா அப்படிங்கிறதோட கூட ஆணை விட கொஞ்சம் அதிகமான பலத்தோடையும் வேகத்தோடையும் இருப்பாங்கிற மாதிரி காட்டுறதுன்றதுனால அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் செவ்வாய் சூரியன் சேர்ந்துருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பலன் உண்டு. ரொம்ப சண்டை கோச்சில் போட்டு கோர்ட் கச்சேரிக்கெல்லாம் போகிறதுலாம் கூட உண்டு. ஆனால் இந்த நீங்கள் கொடுத்துருக்கிற எங்கள் இப்போ காமிச்சிருக்கிற கல்யாணத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிச்சிருக்குங்கிற ஜாதகம், அதில் செவ்வாயின் சூரியனை சேர்ந்துருக்கிற இடம் வந்து செவ்வாய்க்கு உச்ச வீடான மகரத்தில் நல்ல இடத்துல இருக்குது. அங்கே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கலாம், அது பாதகம் இல்லை. கூட சந்திரனும் இருக்குது, சுபகிரக பார்வையும் இருக்குது. அத்தோடு உங்கள் பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தசை வரப்போகிறதே இல்லை, லைஃப்லேயே வரப்போகிறதே இல்லை. இவளுடைய 84வது வயசில் செவ்வாய் தசை இவளுக்கு வரப்போகிறது. அதனால் இவளுக்கு வந்து சூரிய தசையும் வரப்போகிறது இல்லை, செவ்வாய் தசையும் வரப்போகிறதே இல்லை. அதனால் அப்படி சூரிய தசை வருது அப்படின்னாலுமே கூட அதுலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுன்னா கூட 74 வயசுக்கு மேலே தான் அவளுக்கு ஒரு சண்டையோ கூச்சலோ ஒருத்தர் அதிகாரம் பண்ணுறதெல்லாம் வரப்போகிறது. 75 வயசுக்கு மேலே ஒருத்தர் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தால் என்ன, அழுதுட்டு இருந்தால் என்ன மேம், இப்போது வயசு காலத்தில் நல்லா குழந்தைகள் நல்லா வாழ்கிற காலத்தில் வரப்போகிற சண்டைகள்லாம் வரப்போகுது இல்லை. அதோட சந்திரனும் குளிர் இருக்கிறதுனால நீங்கள் அந்த உங்கள் ஃப்ரெண்டு அவளை வளர்த்துக்கிற முறையே ரொம்ப நல்லா வளர்த்துருக்கா. அதனால் அந்த பொண்ணு அம்மாவனுடைய அன்புனால் அந்த பொண்ணு கோபக்காரியாக இருந்தால் கூட அந்த கோபமெல்லாம் அது காட்டாது, அது அமைதியாக இருக்கும். இந்த குளிர்ந்த கிரகம் வந்ததுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிச்சயமாக வரத்துக்கு சான்ஸ் இல்லை.
நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைக்கு அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதோட இவனுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும் அப்படிங்கிறதாக இவனுடைய இதில் வருது. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு காட்டுதுன்னா, இந்த பொண்ணு ஜாதகத்தில் எங்கே செவ்வாய் இருக்குதோ அதே இடத்துல உங்கள் பிள்ளையோட ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்குது. இப்படி இருந்தாக்கா இவ வந்து 7 ஜென்மமாக ஒன்றாவே ஆம்பளையாட்டியாக வந்துட்டுருக்கா அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் நீங்களும் நல்லா நிறுத்தினா கூட இந்த கல்யாணத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. அது நடக்கத்தான் நடக்கும். நடத்தினால தோஷமும் வருத்தமாக படுத்துக்கலாம் இல்லை, நல்லபடி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அதனால் எந்த கெடுதலும் வராது. அந்த ஜோதிடம் சொன்னது உடல் உண்மை இருக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த உண்மை வரத்துக்கு இவளுக்கு 74 வயசு ஆகணும். அதனால் அந்த வயசுக்கு மேலே படிச்சுட்டா என்ன, சண்டை போட்டுட்டா என்ன, ஒருத்தர் பார்க்காத ஒருத்தர் திரும்பி உட்காந்துன்றா என்ன ஆக போகிறது. அதனால் நம்ம ஜாதகம் பார்க்கறதுன்றது வந்து எந்த வயசுகள், எந்த தசை நடக்கிறது, எந்த கிரகத்தோடு எந்த கிரகம் உட்காந்துருக்கு, கூட என்ன கிரகம் உட்காந்துருக்கு, கூட என்ன கிரகம் பார்க்கறது, இப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து அந்த ஜாதகத்துக்கு வந்து போன ஜென்மங்கள் அது முன்ஜென்மங்களையே வந்து பொருத்தமாக இருந்திருக்குதா அப்படிங்கிற அந்த சூக்ஷ்ம விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு பலனை சொல்லணும். ஒருவேளை அந்த ஜோதிடருக்கு அந்த அளவுக்கு பார்க்க தெரியலையோ என்னமோ, அதனால் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அவர் சொன்ன பலன் உண்மை தான். ஆனால் அவர் சொன்ன பலன் இருக்கக்கூடிய இடங்களில் உங்கள் மாட்டு பொண்ணு அவரை பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இல்லை. அந்த கால தசைகளும் இப்போ வரப்போதும் இல்லை. ஆனால் ஒன்று நடந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, சின்ன குழந்தையாச்ச இவ வந்து தம்பியை அடிச்சு போட்டு சண்டை கோசல் போட்டு 10-12 வயசு வரைக்கும் அவனோட போட்டா போட்டி போட்டுன்னு இருந்திருக்கலாம். தம்பியோ அண்ணாவோ இருந்தால். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பொண்ணாக சமத்தா பாட்டுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் மம்மி, அவளுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தம்பி பிறந்துருக்கு. 10 வருஷத்துக்கு கழிச்சு அந்த குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டு தான் கிடப்பா. அதுவும் ஆம்பளை பையனை வசதியா நான் இல்லையா அப்படிலாம் கேட்டுருப்பா. ஆனால் அப்புறம் விட்டா, காலேஜிலும் போனப்புறம் அவள் ரொம்ப சாஃப்டாகிட்டா. உண்மை அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி தான் நடந்துக்கலாமையே. கணவனோட சண்டை போகிற மாதிரியோ, கணவனை விவாக முறிவோ, அல்லது கணவனுக்கு அடங்காமல் இருக்கா மாதிரி அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஆணுக்கான பொண்ணுக்கு முன்னால் வீர தீரமாக நன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்தால் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. உங்களுக்கும் அவள் பாசத்தை காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் 2 மாதம் கழித்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. பத்திரிக்கை அனுப்பிச்சிட்டா போகிறேன். இது எதுக்கு நான் இதில் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா அதில் உள்ளதை வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கணும். மேலோட்டமாக பார்த்துட்டோ அல்லது இதுக்கு இந்த பலன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுனோ பார்த்தோம்னாக்கா அது ஒரு சில சமயத்தில் வந்து தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. நல்ல நல்ல குழந்தைகளையும் நம்ம அது பொல்லாதோ இல்லாதோ புரியாதமோ அப்படியோ நினச்சின்னு நம்ம விட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்பட்டுருது. அப்படிங்கிறதுனால நான் இந்த பதிவில் இதை நான் சொன்னேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.